Hello students. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா NEET 2020 ல கேட்ட யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம. ஓகே, சோ வாங்க ப்ராப்ளம்க்குள்ள போலாம். சோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் அப்படினா நீங்க இதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா என்னோட வீடியோவை போய் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ அப்படியே சப்ஸ்கிரைபையும் நான் பண்ணிடுங்க நீங்க. அண்ட் தென் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா நடுவில் போகிற ஸ்டெப்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ், அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் உங்களுக்கு. அப்போ தான் ஈஸி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்கிப்பும் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை. ஸோ வாங்க இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So in a Young's double slit experiment, if there is no initial phase difference between the light from the two slits, a point on the screen corresponding to the fifth minimum as path difference. Okay, so initially வர ஸ்லிட்ல இருந்து வர waves வந்து no path difference, sorry, no phase difference. ஓகேவா? ஸோ phase difference கிடையாது, பட் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் ஸ்டார்ட் ஆகுது phases. பட் ஃபிஃப்த் மினிமம் ஓகேவா? ஸோ ஆஸ் பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க, பட் ஆனால் பாத் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஸ், ஸோ நம்ம அதுதான் நம்ம பார்க்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ். த பாத் டிஃப்ரென்ஸ் இஸ், ஸோ த பாத் டிஃப்ரென்ஸ் ஃபார் nth minimum is given by so del y is equal to 2n minus 1 lambda by 2. so this is the path difference oda value. okay va? so formula idha, but enna kekkranga appadina for given la for fifth minima appdin kekkranga. fifth minima appadina n is equal to 5. so appo del y is equal to 2. okay va? so n equal to 5 na 5 minus 1 lambda by 2. so appo del y is equal to 5 2s are 10 minus 1 lambda divided by 2. so appo the final answer del y is equal to 9 lambda divided by 2. so this is the path difference. okay va? so idu options la enga irukudunu parunga, option C. okay va? so option C is 9 lambda by 2 is the path difference for fifth minima. okay va? so this is for minima oda path difference formula. Minima is nothing but is the dark fringe. okay va? so it is a destructive interference, adoda path difference 2n minus 1 lambda by 2, value is 9 lambda by 2 is the path difference. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், நான் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடாக டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு நீட் ரிலேட்டடாக அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.